வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். டீட்வா சூறாவளியால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாதம் இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசிப்பவர்களுக்கு புதிய வீடு ஒன்றை வழங்குவது அல்லது வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையை வழங்கும் பணிகளில் முன்னேற்றம் குறித்து இதன் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த இழப்பீட்டு தொகை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது குறித்தும் இங்கே விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் கூடி அமர்த்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடனும் புதிய வீடு வாங்குவதற்கு இழப்பீடு பெறாதவர்களுக்காக வீட்டு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டமைப்பு ரீதியான பெண்ணிய பிரச்சனையாக உள்ள பெண்களின் வேதனமற்ற பராமரிப்பு பணிகளுக்கு முறையான தீர்வுகள் காணப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பராமரிப்பு சேவைகள் பொருளாதார மற்றும் சமூக செயல்பாடுகளுக்கு பங்களிக்கும் அடிப்படை அம்சங்களாக இருப்பதால் அதனை இனியும் புறக்கணிக்க முடியாது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டு பணி, சிறுவர் மற்றும் முதியோர் பராமரிப்பு அல்லது சமூக ஒத்துழைப்பு என ஏதுவாக இருப்பினும் அவை முறை சார்ந்து மற்றும் முறைசாரா பொருளாதாரத்திற்கான அடித்தளத்தை அமைப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் வேதனமற்ற பராமரிப்பு சேவைகள் மூலமாக பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் பங்களிப்பை இனங்காண வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். ஊதியமற்ற பராமரிப்பு பணிகளானது பெண்கள் தொழில் சந்தையில் நுழைவதற்கு பெரும் தடையாக உள்ளது. உற்பத்தி திறன் மிக்க உழைப்பு என்பதை ஊதியம் பெறும் பணிகளாக மாத்திரம் வரையறுத்தல் பொருத்தமற்றது. எனவே பெண்கள் தொழில் சந்தையில் இணைவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் சுதந்திரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நோக்கில் பாதுகாப்பு அமைச்சின் தொழிலாளர் தகுதி பெற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பயங்கரவாதத்திற்கு நிதி கிடைப்பதை தடுக்கும் இலக்கு வைக்கப்பட்ட நிதி தடைகள் முறையை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டில் நிதி முறைமையை பாதுகாக்கவும் பயங்கரவாத செயல்பாடுகளை முறியடிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாத நிதி அளிப்பில் ஈடுபட்டுள்ளதாக நியாயமான காரணங்களின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படும் நபர்கள் மற்றும் அவர்களின் நிதி மற்றும் நிதியில்லா சொத்துக்களை முடக்கும் வகையில் இந்த தடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஒருவர் அல்லது நிறுவனம் பட்டியலிடப்பட்ட பின்னர் அவர்களின் வங்கி கணக்குகள், நிதி பரிவர்த்தனைகள், காணி, வீடு, வாகனம் மற்றும் நகைகள் உள்ளிட்ட சொத்துக்களை பயன்படுத்துதல், விற்பனை செய்தல், வாடகைக்கு விடுதல் அல்லது மாற்றுதல் ஆகியன முற்றிலும் தடை செய்யப்படுகின்றன. ஜாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். தந்தையும் மகனுமே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒன்றுடன் கனரக வாகனம் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் ஒன்றுளியில் பயணித்த 65 வயதான தந்தையும் 29 வயதான மகனும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்களின் உடலங்கள் ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கனரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 88,000 கடந்துள்ளது. இதன்படி இம்மாதத்தில் இதுவரையில் மொத்தமாக 88,221 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதில் இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்களே முதலிடத்தில் உள்ளனர். அந்த வகையில் இந்தியாவிலிருந்து 25,634 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதேவேளை ஐக்கிய ராச்சியம், ஆஸ்திரேலியா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,28,845 உயர்ந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் சுற்றுலாத்துறை இவ்வாண்டுக்கான 3 மில்லியன் இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றமான சூழல் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை நிலையற்ற தன்மையுடன் காணப்படுகின்றது. இதன்படி பிரண்டன் ரக மசகு எண்ணெயின் விலை 5% மேலாக உயர்ந்து ஒரு பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து எண்ணெய் விலை மீண்டும் குறைந்து தற்போது ஒரு பீப்பாய் $98.97 உள்ளன. விலை சற்று குறைந்தாலும் வர்த்தக அபிவிருத்தியில் விலையை விட இது அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்குவதற்கு முன்னதாக இருந்த விலையுடன் ஒப்பிடும் போது தற்போது மசகு எண்ணெய் விலை 35% உயர்ந்துள்ளன. சர்வதேச அரசியல் சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மசகு எண்ணெய் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் எரிபொருள் விலையேற்றம் குறித்து கவலை உலக நாடுகளிடையே நீடிக்கிறது. தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சட்டசபை தேர்தலுக்கான பகிரங்க பிரச்சாரம் 21ஆம் தேதி 6 மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது. 23ஆம் தேதி இன்றைய தினம் 7 மணி முதல் தமிழகம் முழுவதிலும் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்றுள்ளன. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவும் இந்த தேர்தலில் சுமார் 5.73 கோடி வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளனர். கடும் கோடை வெப்பத்தை பொருட்படுத்தாது கடந்த சில வாரங்களாக தமிழகம் முழுவதிலும் அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்றது. அதன்படி மு.க. ஸ்டாலின் தொடங்கி தான் போட்டியிடும் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இப்படி பழனிசாமி மயிலாப்பூரில் தொடங்கி சொந்த ஊரான சேலத்தில் பிரச்சாரத்தை முடித்தார். விஜய் பெரம்பலூரில் தொடங்கி சென்னை நந்தனத்தில் பிரம்மாண்ட கூட்டத்துடன் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். சீமான் காரைக்குடியில் தனது இறுதி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது ஆயுதங்களை களைய வேண்டும் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். லெபனான் பிரதமரான சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவிற்கான இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதுவர்களுக்கு இடையே இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. தற்போது இருதரப்புக்கும் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் அது வரும் 25ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை 4,18,541 தபால் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் 5,73,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்தார். 234 தொகுதிகளை சேர்த்து 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் இருப்பதாகவும் 1,66,417
18 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார். 83,875 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் 300 கம்பெனி சிஆர்பி வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1262 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள், ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். செல்போன்களை வாக்குச்சாவடி மையத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும் வெளியே வைத்து செல்ல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி கூறினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழருவியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.